எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். பாக்கெட் கேமரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆடிக்கோ அமாவாசைக்கோ நம்ம வீடியோ போடுவோம், அந்த மாதிரியான செக்மெண்ட் தான் இது, ஆடி ஸ்பெஷல். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் வர்கீஸ்வரன், சேனல் ஹெட், அண்ட் ஹரி. இவர் நீங்கள் ஆக்டராக பார்த்துருப்பீங்க, நடித்த ஒரு படம், அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்து லைனப்பில் இருக்குது. ஓகே ஃபைன். இவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹெட் நம்ம சேனலோடது. இப்போ நம்ம இந்த ஆடி மாத ஸ்பெஷலில் பார்க்க போகிற முதல் படம் எது அப்படின்னா கிங்டம். இந்த படத்தோட ஹீரோ விஜய் தேவர்கொண்டா அண்ட் ஹீரோயின் பாக்யா ஸ்ரீ போஸ். கரெக்டாடா? கரெக்ட். ஓகே. மியூசிக் வந்து அனிருத். இப்போ தான் இந்த படத்தை தான் நம்ம போஸ்ட்மார்டம் பண்ண போகிறோம். ஓகே. ஆக்சுவலி கிங்டம் படம் 31 ரிலீஸ் ஆகிருக்கணும், May 31. பட் டியூ டு சம் ரீசன்ஸ்னால அந்த படம் டிலே ஆகி July 31 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ படம் ஆக்சுவலி எப்படி இருந்தது வந்து தெரிஞ்ச வரைக்கும், நான் படம் பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளேவாகவும் என்கேஜிங்கான ஒரு ஐடியாலஜியோடு இருந்தது. அட் த சேம் டைம் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்கள்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு இடத்துல இருந்து அவன் அந்த கோலுக்காக போய் அந்த கோலை அச்சீவ் பண்ணானா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஈஸி ஸ்ட்ரக்சரில் இருந்தங்காட்டி ஈஸியாகவே எனக்கு கனெக்ட் ஆச்சு. நிறைய இடத்துல கூஸ் பம்பாகவும் இருந்துச்சு சில சீக்வன்ஸ்லாம். ஆக்சுவலி அது லைட்டாக ரெட்ரோ மாதிரி இருந்தது தானே நமக்கு. புதுசான்றதை விட நல்லா ஒரு மாதிரி தேவர்கொண்டா பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருந்தேன் அதில். ஒரு மாதிரி ஆள் பார்க்க பயங்கர மேன்லியாக இருந்தான். அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாலே நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. அதனால பழைய கதையாக இருந்தாலும் இந்த படம் நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் கிடைச்சது. முக்கியமாக படத்தை எலிவேட் பண்ணது பிஜிஎம், மியூசிக். அனிருத் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் படத்தை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணதுக்கு. ஓகே. ஏன்னா ஒரு மாதிரி தியேட்டர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பிஜிஎம் ஒரு மாதிரி நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஓகே. ஆக்சுவலி தியேட்டர்னு சொன்னதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த படத்தை நாங்கள் ஈரோடு சங்கீதா தியேட்டரில் பார்த்தோம், 7.1 டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டத்தோட. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச இப்போ ஈரோட்லேயே இது ஒரு தியேட்டர் தான் சவுண்ட் எஃபெக்டாகவும் ஸ்க்ரீனாகவும் பெருசாக இருந்தது. அந்த லைட் எஃபெக்டில் அந்த பழைய இந்த தியேட்டர்லாம் அந்த லைட்டெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த ஒவ்வொரு ஹீரோயின்றாங்க, அந்த மாதிரி இந்த படத்துக்கு அவங்க அந்த தியேட்டர்லேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தோட ஒவ்வொரு ஹைலைட் சீக்வன்சஸ்க்கும் அந்த லைட்டு போடுறது, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சென்னையில் அந்த ரோகிணி தியேட்டரில் அந்த மாதிரியான ஒரு வைப் வந்து இப்போ ஈரோட்டில் பல வருஷம் கழிச்சு நமக்கு நானும் இவனும் காலையிலே பார்த்துட்டோம். மறுபடியும் ஒரு மாதிரி ட்ரிகர்லேயே இருந்தேன், அந்த வைப்லேயே இருந்தேன் நான். அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மறுபடியும் நைட் ஷோவும் அப்புறம் நானும் இவன் எல்லாம் ஒரே நாளில் 2 டைம் ஒரே தேட்டரில் அந்த படம் பார்த்தோம். பயங்கர வைப்பாக இருந்தது. அட் த சேம் டைம் படத்தோட பிளாட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர் செட் பண்ணதே ஒரு ஃபாஸ்ட் பேசிங்கில் தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு லேக் இருந்தது. லேக்னா கதை, ஆனால் போர் அடிக்கல. ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும் பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. எனக்கு அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ நீ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு அந்த ஒரு 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 கிரிப்பிங் இருந்ததுல, அது எங்களுக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் ஹெவியாக இருந்தது. ஏன்னா இந்த ஒவ்வொரு சீனும் டக்கு 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 டக்குன்னு மூவ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனால படம் போய் உட்காந்ததும் தெரியல, இன்ட்ரோல் வந்து பார்க்கும்போது பயங்கர ஸ்பீடாக போன மாதிரி இருந்தது. மேபி இது ஒரு தியேட்டர் மெட்டீரியலான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோட ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃப்ளாஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு அந்த ட்ராவல் ஆஃப் ஸ்டோரி எப்படி போகுது, எதை நோக்கி இது ட்ராவல் பண்ணிட்டுருக்கு, என்னவா போய் அந்த ஒரு கெஸ் இல்லாமல் இருந்தங்காட்டி பிளைனாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால ஒரு மாதிரி பிளைனாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்த படத்தில் இந்த எமோஷன் வேல்யூ தான் பயங்கரமாக அதை அட்ராக்டிவாக உட்கார. ஆக்சுவலி இது அந்த கேம் ஆஃப் த்ரோன்ல வர அந்த வெட்டிங் மர்டர் சீன் மாதிரியே இதில் ஒரு சீக்வன்சஸே இருக்கும். நான் படம் பார்க்கும்போதே உன்ட்ட நான் சொன்னேன்ல, அது ஆக்சுவலி அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது எனக்கு. நான் ஷாக் ஆகிட்டேன் பார்த்துட்டு. ஒரு மாதிரி போட்டு டக்கு டக்குன்னு இவன் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தான், டக்குன்னு குத்துனோடனே நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் நான். அது ஒரு மாதிரி
அந்த அடர்னல் பம்பிங் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் அது. வைலன்ஸ் அதிகம் படம். வைலன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப அதிகம். சர்டிஃபிகேட்டாக பார்த்தா U/A தான். பட் ஆனால் எனக்கு அது பாசிபிளான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு அது இப்படி என்ன எதுன்றது அது பேரண்ட்ஸ் டிசிஷன் தான். அந்த அதாவது அங்கங்கே சில பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஜெர்சின்ற படம் நானி வச்சு எடுத்திருந்தார். அது கம்ப்ளீட்டாகவே அந்த ஒரு கிரிக்கெட் பேஸ் லைனை வச்சு ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரைவ். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துருவாருன்றது தெரியும். பட் அது எங்கே பிளேஸ்மெண்ட்டுன்றது தான் ஒரு டவுட்லேயே இருந்தது. அந்த அண்ணனோட சென்டிமெண்ட்லாம் எனக்கு ஓரளவுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எனக்கு சம்பவம் அந்த கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பேரலாக அந்த அந்த ஃபியூனரல் வீட்டில் வச்சு ஒரு மர்டர் சீக்வன்சஸ் கம்ப்ளீட்டாக நடக்கல. அதெல்லாம் எனக்குலாம் என்னோட இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேக்ஸை ஜஸ்டிஃபை பண்ணதும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அதுதானே அந்த மொமெண்ட்டு. எதுக்கு அவன் வந்தானா அதுவே இல்லை அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? அவன் எல்லாமே இழந்தவன் ஒரு மான்ஸ்டராக கன்வெர்ட் ஆகுறது தான் பாயிண்ட்டு. அதை டேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. சரி, டேரக்டரோட நேம் வந்து கௌதம் நென்னுனரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் எடிட்டிங்கில் காட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி படத்தோட மைனஸ்னால் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக இதில் பிளேஸ்மெண்ட்டே பண்ணலைன்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு சாங் இருக்குது, அதோட பிளேஸ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலி அது நல்ல விஷயம் தான். ஆமாம், சொல்ல போனால் நல்ல வேளை படம் ஒரு மாதிரி பயங்கர சீரியஸாக டெம்பராக போயிட்டு இருக்கும்போது அது ஆமாம் அது ஆக்சுவலி நல்ல விஷயமா இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல அது அந்த லவ் வந்து அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் வந்து பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரியே இருந்தது. அதே மாதிரி அந்த அவங்க அண்ணனோட ஒய்ஃப் அந்த கேரக்டரும் பெருசாக ஒரு ஸ்கோப் இல்லை. ஒரு மெயின் பில்லர் கேரக்டர் மாதிரி ஒரு பொண்ணை அவனுக்கு வெளியில் கூப்பிட்டு வந்து குழந்தைய பார்க்க வைக்கிற கேரக்டர் பெருசாக ரைட்டிங்கில் இன்னும் இல்லை. எனக்கு அதில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஜெர்சியில் அப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதின டேரக்டர் வந்து இதில் கம்ப்ளீட்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு இது. ஆக்சுவலி இதில் ஒரு கேமியோ இருக்குன்னு சொல்லி நாங்கள் படம் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஆரம்பத்துல இருந்தே அந்த பெரியவரோட பையன் முருகன் சேதுவோட கேரக்டர் தான் ஆரம்பத்திலே காட்டாமலே இருந்தது. ஒருவேளை கடைசியில் அந்த சேது தான் வந்து கேமியோவான்னு பார்த்தா ஆக்சுவலாக கேரக்டர் வரும், காட்டல. ஆனா காட்டல. அந்த போட்டோல இருந்து அந்த இதுல காட்டி அப்படியே முடிச்சிட்டாங்க, ஃபேஸ் காட்டல. அப்புறம் கடைசியா போஸ்ட் கிரெடிட் முடியிற வரைக்கும் உட்காந்துருந்தா வரவே இல்லை. ஏமாத்திட்டானுங்க எங்களை. ஸ்க்ரீனே மூடிடுச்சு ஆக்சுவலி. ஆமா, பாதி கிரெடிட்ஸ் ஓடவே ஸ்க்ரீன் மூடி. அவர் அப்படியே தேட்டருக்கார் நம்மளை பார்க்குறாரு, என்ன பண்ணி நின்றுட்டே இருக்கானுங்க, இது மார்வல் படமும் கிடையாது அப்படின்ட்டு. அவர் பார்க்க நான் பார்க்க அந்த சங்கீத ஸ்வரங்கள் அந்த மூமெண்ட்டை தான் இருந்தது. ஸோ ஓவராலாக கிங்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் மைனஸஸ் எல்லாமே இருந்தாலும் படமாக பார்க்கணும், பிடிச்சிருந்தது. ஆமாம், மற்றவங்களுக்கு பிடிக்காம, ஏன்னா எல்லாருக்கும் அவசியம் கிடையாது. ஆமாம், ஆல்ரெடி ப்ளூ சட்டை மாறலாம். ஆமாம், பயங்கரமா. ஆமாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படம் நம்ம ரெண்டாவது டைம் பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஒரு இது நம்மள உட்கார வச்சிருந்தாங்க. திருப்பி இன்னொரு டைம் பார்க்க முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறி தான், டவுட் தான். ஆனா நம்ம ரெண்டு டைம் பார்க்கறப்பயே நமக்கு போர் அடிக்காம படம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு இது எனக்கு தெரிஞ்ச அந்த மியூசிக்குலாம் நம்ம தியேட்டர்ல உட்கார்ந்து பார்த்தோம்னா தான் அது கூஸ் பம்ப். ஆமா, டெஃபினட்டா. இதெல்லாம் ஓடிடி மெட்டீரியல் கிடையாது, ப்ராப்பர் தியேட்டர் மெட்டீரியல். ஏன்னா அந்த இன்டர்வல்ல ஒரு சம்பவம் அப்படியே ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் சும்மா படன்னு இருக்கும். ஹை பாயிண்ட்னா அந்த பெருசாக ஹீரோட எலிவேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பன் டு எண்ட் ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகி மூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஜெயில் சீக்வன்சஸில் ரொம்பவும் பில்டப் கொடுக்கல யாருக்கு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு தான் தோணுது. ஏன்னா நல்லா போஸ்டர் பார்த்துட்டு இப்படிலாம் இன்னொன்று சரி ஓகே சலார் படம் மாதிரி ஓவர் ஹைப்பாக இருந்துச்சு. ஆனால் ஓகே செட்டிலாக இருந்தது எல்லாமே. ஆமாம், அது அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டிங் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ தான் டிலேவாக வரும், பட் மூவியோட ரிவ்யூ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஒரு 1 ஹவர்லேயே வந்துடும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், உங்களோட பேஷன் வந்து சினிமா தான் அப்படின்னா எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே எங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். எங்ககிட்ட லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் அ பிக் டீம். கண்டென்ட் ரைட்டிங் ஆர் மூவி நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட்னாலும் ப்ரொமோஷன் சப்போர்ட்னாலும் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாக்கெட் கேமராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.